ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருமுல்லைவாயிலில் உள்ள மன்னாதீஸ்வரர் பச்சையம்மன் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். அனைவரும் பார்க்க வேண்டிய கோயில்களில் மிக மிக முக்கியமான திருக்கோயில். நம்ம வாழ்க்கை வளம் பெறவும், எந்த ஒரு கண் திருஷ்டியும் இல்லாமல் இருக்கவும், தொழில் வியாபாரம் முன்னேற, குடும்ப ஐஸ்வர்யம் பெருக, தடைப்பட்ட காரியங்கள் நடக்க, நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடந்தேற, குழந்தைகள் நல்லபடியாக வளர்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும், உயர் பதவி அடையிறதுக்கும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் போய் வேண்டிக்கலாம். கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஆவடி பஸ்ஸோ இல்லை திருமுல்லைவாயில் பஸ் ஏறிட்டோன்னா, திருமுல்லைவாயில் பஸ் ஸ்டாப் இறங்கினோடனே சிக்னல் இருக்கும். அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோன்னா ஒரு கொஞ்ச தூரத்துலேயே இந்த கோயில் இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். ரொம்ப முக்கியமான கோயில். கல்லடி பட்டால் கூட படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தாலே நமக்கு எந்த ஒரு திருஷ்டி இருந்தாலும் அத்தனையும் போயிடும். எப்பயுமே கோயில் கூட்டமாக இருக்கிற கோயிலில் இந்த கோயில் மிக முக்கியமான கோயில். ரொம்ப அற்புதமான கோயில். எத்தனை வாட்டி போனாலும் திரும்ப திரும்ப போகணுன்னு நினைக்கிற கோயில்கள் நிறைய கோயில்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிலில் எந்த கோயிலும் ஒன்று. போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்து வேண்டுதல் நிறைவேறிடும். நிறைவேறினோடனே திரும்ப போய் இந்த அம்மாவை பார்த்துட்டு வரணும். உங்களால் என்ன முடியுமோ அதை வேண்டிக்கோங்க. அதை உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது நடந்து முடிஞ்சவுடனே அந்த நேர்த்திக்கடனை செலுத்துங்க. கோயில் முழுக்கவுமே சிற்ப வேலைப்பாடுகளும் நிறைய சந்நிதிகளும் நம்மளை அப்படியே கவர்ந்துருங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க பார்க்க வியப்பாக தான் இருக்கும். அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக அப்படியே இருப்பாங்க. அவங்கவுங்க சந்நிதி போய் நம்ம வேண்டிக்கும் போது நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். நம்மளை அறியாமே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி இருக்கும். இந்த ஐயனார் சிலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலை. அவரோட கால் அடி தொட்டு கும்பிடணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசைங்க. நிறைய பேர் முட்டி போட்டு சாமி கும்பிடுறாங்க. உங்களுக்கு திருஷ்டி இருந்துச்சுன்னா இங்கே வந்து கயிறு வாங்கி கட்டிக்கிறாங்க. இங்கே ஐயனார்கிட்ட வந்து கயிறு வாங்கி கட்டிக்கிறாங்க. அம்மன் கிட்ட போய் கயிறு வாங்கி கட்டிக்கிறாங்க. மனசில் உள்ள எல்லா குறையும் இந்த அம்மன் கிட்ட சொல்கிறாங்க. பக்கத்துலேயே குங்குமமும் மஞ்சளும் விற்கிறாருங்க. சாமியை பச்சையம்மனை பார்க்குற இடத்துல அவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோன்னா இந்த பூசாரி ஒவ்வொருத்தருக்கும் தீபாதனை காமிச்சு நமக்கு காட்டுறாங்கங்க. ரொம்ப அற்புதமான சந்நிதி. இங்கே நீங்கள் பைரவர் பாருங்கள். பைரவர் நிறைய கோயிலில் பைரவர் சந்நிதி மட்டும்தான் இருக்கும். இங்கே எல்லா பைரவரும் இருக்காங்க. கோயில் போனால் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஒவ்வொரு சிலைகளும் இப்படி இருக்கே, எப்படி தத்ரூபமாக இருக்குது, அப்படியே நம்மளை ஈர்க்கிற வகையில் இருக்கேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எப்போ போனாலும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த கோயில். நம்ம தொழில் வியாபாரம் முன்னேற்றத்துக்காக இந்த போய் பச்சையம்மனை வேண்டிக்கலாம். பாருங்கள் பச்சையம்மன் எப்படி இருக்காங்க, அப்படி நம்மளை ஈர்க்கிறாங்க இந்த அம்மன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூசாரி தீபாதனை காமிச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. நிறைய கோயிலில் வந்து போங்க போங்க பார்த்துட்டிங்கன்னா கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் அப்படி சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் வாங்கி கொடுத்து நமக்கு தீபாதனை காமிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளை அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல டைம் எடுத்து பாருங்கள். இந்த கோயில் நிச்சயம் போயிட்டு வரணுங்க. கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக ஒரு கியூ இருக்குது. சுவாமி தரிசனம் காண்றதுக்கு ஒரு கியூ இருக்குது. அந்த வழியால் இருக்கவங்க ஏற்கனவே கோயில் போய் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்புறம் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. ஜென்ரலாக போகிறவங்க சுவாமிக்கு லைனில் போகிறாங்க. பொது தரிசனமும் இருக்குது. 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது. உங்களுக்கு எது முடியுமோ அதில் போங்க. நான் போகும்போது கூட்டம் இல்லை, அதனால நான் பொது தரிசனம் தான் போனேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வீரபத்ரனுக்குன்னு தனி சந்நிதி வச்சுருக்காங்க. அப்படியே ஈர்க்கிறாரு. அவ்வளோ பெரிய முனீஸ்வரன் பாருங்கள். இவரை பார்த்தா நம்மளுக்கு இருக்கிற கண் திருஷ்டி நம்மளை விட்டு விலகுங்க. தொழில் வியாபாரம் நலிவடைஞ்சவங்க இங்கே போய் வேண்டிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு மேலே வளர்ச்சி கிடைக்கும். எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம போய் இங்கே வேண்டிக்கிட்டு வந்தோம்னா அது நமக்கு நல்லபடியாக முடியுங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தடைப்பட்ட காரியம், ரொம்ப நாளாக கல்யாணம் கூடலை, நமக்கு வந்து குழந்தை இல்லை நம்ம வந்து வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், வெளிநாடு போகணும், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதுலேருந்து வெளியில் வரணும், நோய்கள் நீங்கணும், நல்ல ஆயுள் கிடைக்கணும், எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அவங்கவுங்க என்னென்ன வேண்டிக்கிறீங்களோ அது இந்த சுவாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் நிறைவேறினோடனே போய் நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை வேண்டிக்கோங்க. அடுத்தவங்க இதை வேண்டிக்கிறாங்க அதை வேண்டிக்கிறாங்கன்னு நம்ம எதுவும் வேண்டிக்க வேண்டாம். நமக்கு என்ன முடியுமோ
அதை வேண்டுதலாக வச்சுட்டு சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு வாங்க. வேண்டுதல் நிறைவேறினவுடனே கண்டிப்பாக போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணுங்க. அது ரொம்ப முக்கியம். இது போல் கோயில் காவல் தெய்வம், இவங்க நம்மளை காக்கிற தெய்வம், இவங்ககிட்ட போய் வேண்டிட்டு வந்தால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை காத்தருளுவாங்க. என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் நம்ம கூட இருப்பாங்க. நம்பிக்கையோடு வேண்டிக்குங்க. நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சிட்டுலாம் கோயிலில் போய் எப்பயுமே வேண்டாதீங்க. கண்டிப்பாக நடக்கும். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுள் அன்றி நமக்கு யார் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. நான் கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸில் தான் போனேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனேன். கொஞ்சம் தூரம்தான் வருது. ஆனாலும் இங்கே போனால் இந்த கோயில் போயிட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கோயில் போகிறவங்க பக்கத்துலேயே மாசிலாமணீஸ்வரர் கொடியடையம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயிலும் போயிட்டு வாங்க. நான் இந்த 2 கோயில் போகணுன்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கின உடனேயே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு அப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஒரு கோபுரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, என்ன கோபுரம் இருக்குது, இதுதான் பச்சையம்மன் கோயிலோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உள்ளே போனேன். கடைசியில் அது சீனிவாச பெருமாள் கோயிலாக இருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த கோயிலும் ரொம்ப அற்புதமாக இருக்கார். திருப்பதியில் இருக்க பெருமாள் அப்படியே நின்ற கோலம் எப்படி காட்சி தராரோ அவரும் அப்படியே தான் காட்சி தராரு. ரொம்ப திருப்தியாக இருந்தது. கோயில் போனீங்கன்னா டைம் எடுத்து ஒரு சந்நிதியும் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே இந்த முனீஸ்வரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவில் பாருங்கள் ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த சைடில் அம்மன் இருக்காங்க. இந்த கோயில் யூஸ்வலாக வந்து நம்ம முனீஸ்வரன் பார்க்கும்போது நடுவில் ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார். ஆனால் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் நல்லா ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு சந்நிதியும் வெயிட் பண்ணி எப்படி இருக்காங்கன்றத கண்குளிர பாருங்கள். வராகி அம்மன் பார்க்கும்போதே மனசுக்கு இந்த அம்மன் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. கோயிலை சொல்ல வார்த்தையே கிடையாது. பச்சையம்மனுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிற இடத்துல ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே ஏறினா சுவாமி அப்படி தெரிகிறாங்க. நிறைய பேர் கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்றதுக்காக அங்கேருந்தே சுவாமியை தரிசிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை, இது ஆடி மாதன்றதுனால வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோயிலுக்குள்ளெல்லாம் கால் எடுத்தே வைக்க முடியாது. கூட்டம் அப்படி தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் சில பேர் வந்து சுவாமியை ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த கல்லாண்டு அங்கேருந்தே சுவாமியை தரிசிச்சுட்டு போயிடுவாங்க. லைனில் போய் க்யூவில் போய் நம்ம நின்னா ரொம்ப நேரம் ஆயிடுன்றதுக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இது போல் கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்க. மனசார வேண்டிக்கோங்க. ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை எல்லோருக்கும் செய்யுங்க. மனசார ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. நம்ம பேசுகிறதுனால, ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறதுனால மற்றவங்களோட கவலை நீங்குச்சுன்னா அதுவும் நல்லது தாங்க. அதோ பாருங்கள், அங்கே தான் இருக்குது கோயில்னு நீங்கள் வழி காமிச்சிங்கன்னா அது கூட உங்களுக்கு புண்ணியம் தாங்க கிடைக்கும். மனசார நல்லதை நினைக்க, நல்லதை கேட்க, நல்லதை பேச எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். எப்பயுமே நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். அது நல்லதை செய்யும்போது நல்லதே வந்து சேரும். உங்களோட கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோயில் போக, கோயில் தாங்க பாசிட்டிவிட்டி இருக்கிற இடமே. நிறைய கோயில் போக போக மனசில் இருக்க கவலைகள் நீங்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நம்மளால் நிறைய பதிவுகள் போட முடியும். கோயம்பேட்டிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அடிக்கடி பஸ் இருக்குது. போகணுன்னு மட்டும் நினைங்க. இந்த அம்மா எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.